பார்ட் 5 பார்ட் 5ல் ஆனின் அங்கே உட்காந்து இவங்கள பற்றி யோசிச்சிட்ருக்காங்க. இது எப்படி சரி வரும்னு சொல்லி லாயல் பின் கேட்டாங்க இல்லையா, அதையே ஆனின் யோசிச்சிட்ருக்காங்க. அவங்க சொன்ன டைலாகு இது எல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. வெளியில் உட்காந்து யோசிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி லாயல் பின்னும் வெளியில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சிட்ருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, அன்றைக்கி நைட்டு சொன்னது தான் இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம கண்ணை திறக்கும் போது நம்ம யார் ஞாபகம் வரா, நம்ம தூங்கும் போது நமக்கு யார் ஞாபகம் வரா, நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது அதை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்க ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. நமக்கு ஞாபகம் வருது ஆனினோட முகம் தானே, அப்போ ஆனின்னு சொல்கிறது தான் உண்மையா, நமக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் ஆனினை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணும்போது, அழும்போது, அந்த இடிக்கு பயந்தும்போது, ஒரு அம்மா மாதிரி இவங்க இது பண்ணது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு, நீங்கள் எப்போ வருவே ஆனின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெனி டேஸ் லேட்டர்னு போடுறாங்க. போட்டுட்டு அங்கே ஊருக்கு போனவங்க எல்லாம் ரிட்டன் வராங்க. அதுலேயும் முக்கியமாக பட்டாமிக்காவை காட்டுறாங்க. அவங்களுக்காக லாயல் பின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே லாயல் பின் வெயிட் பண்ணுறது ஆனினுக்காக தான். எவ்வளோ நேரமாக ஏன் இங்கே வெயிட் பண்ண அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் லாயல் பின் லேடி வாங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி உள்ளவங்களாம் எப்படி இருக்காங்க, அந்த சாரோனஸ்லேருந்து வெளில வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லேடி வாங்க இன்னும் அதுலேருந்து வெளில வரல, ஆனால் அவங்க அக்கா பரவாயில்ல, கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் எது ரியாலிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. லேடி வாங்கும் அதை புரிஞ்சுக்கணும், அப்போ தான் அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும், இதுலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பட்டாமிக்கா சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆனின் எங்கன்னு கேட்குறாங்க. ஆனின் வந்துட்டா வீட்டுக்கு அங்கே போயிட்டா பைன் பேலஸ்க்குன்னு. இவங்க உடனே பைன் பேலஸ்க்கு போகிறதுக்காக ஓடுறாங்க. பைன் பேலஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே ஆனின் நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதையே யோசிச்சுட்ருக்காங்க. லாயல் பின் இங்கேருந்து போனதும், லாயல் பின் ஒன்று நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன், என் மனசெல்லாம் இங்கே லோட்டஸ் பேலஸில் தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு நான் உன்னை மிஸ் பண்ணேன், எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணுறாங்க. நீ எப்போ வருவன்னு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு லாயல் பின் சொல்கிறாங்க. அவங்கக்கிட்டே அவங்க ஃபேமிலியை பற்றி கேட்குறாங்க. லேடி வாங்கலாம் எப்படி இருக்காங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. அதுலேருந்து வெளியில் வரணும், சீக்கிரமாக வெளியில் வரணும் லேடி வாங்க, அவங்க அது சீக்கிரம் வரா மாதிரி தெரியலங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி லேடி பின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீ எல்லா ராத்திரியும் அவங்க கூட தான் தங்கியிருந்தியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், லேடி வாங்க கூட தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், நானே போகிறேன்னு சொன்னாலும் லேடி வாங்க இல்லை, லேடி வாங்கும் என் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, என்னை வெளியே போக விடல, 2 பேரும் ஒரே பெட்ரூமில் தான் இருந்தோம், ஒரே பெட்டில் தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. லாயல் பெண்ணுக்கு பிபி எகிரிக்கிட்டே போகுது. அது எப்படி நீ அங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் பெட்லையும் அவங்க மேட்ரஸ்லையும் தூங்கினாங்க, ஆனால் ஒரே ரூமில் தான் இருந்தோம், நானே கூப்பிட்டாலும் அவங்க வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லேடி பின் அப்படியே திரும்பிக்கிறாங்க. இவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே லேடி பின்னை பார்க்குறாங்க. இது ரொம்ப பொசசிவ் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், பொசசிவாக தான் ஆனேன் அப்படின்னு டைரக்டாகவே ஒத்துக்கிறாங்க. எப்பயுமே ஒத்துக்க மாட்டாங்க, இந்த தடவை ஒத்துக்கிறாங்க. நான் உன் மேலே பொசசிவாக தான் இருக்கேன், கூடயே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி ஆனின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் உன் கூட எப்பவும் இருக்கணும், அவங்களாம் இருக்கக்கூடாது, நீ என் கூடயே தான் இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய லவ்வை அவங்க சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க ஆனின். அப்படியா, என்னது அதுங்கிறாங்க. வா காட்டுறேன்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரூமுக்கு போனால் 2 மரத்தால் செஞ்ச 2 பாக்ஸு சின்னதாக எடுத்துகிட்டு காட்டுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 2 பின் இருக்குது. அதாவது இந்த கொண்டையில் சொருவாங்க இல்லையா, ரொம்ப பணக்காரங்கெல்லாம் தங்கத்துலேயும் சில்வர்லேயும் 2 பின் இருக்கும். அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டது மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி. இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதான் அர்த்தமா. அதாவது இவங்க அவங்களோட பின் எடுத்து அவங்க தலையில் வச்சு விடுவாங்க. அப்படி வச்சு விட்டால் அவங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரி வருது. ஸோ அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நிறைய அவங்க தலையிலையும் வச்சு விடுவாங்க, லேடி பின்னோட தலையில். அவங்கள ஒரு மாதிரி லுக் பண்ணுவாங்க. திரும்புவாங்க. திரும்பிட்டு பின் உங்ககிட்ட தான் இருக்கணும், உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி ஆனின்னு சொல்கிறாங்க. பின் என்கிட்ட தான் இருக்கும், நான் உங்ககிட்ட தான் இருப்பேன், உன் நினைப்பு என்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான லவ் டைலாக்ஸ்லாம் சொல்கிறாங்க. டைலாக்லாம் சொல்லிவிட்டு லாயல் பின் அவங்க கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஆனியன் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா லாயல் பின் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல இல்லையா, அதனால ஆனியன் அப்படியே இருக்காங்க. அப்புறம் அப்படியே திரும்பி ஆனியனோட நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிக்கிட்டு
ஹேர்பின் என்கிட்டே தான் இருக்கும் இன்னையிலேருந்து உனக்கு தான் டைலாக் சொல்கிறாங்க. அது ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஆனின் காதில் வாங்கிட்டு அடுத்து கிஸ் பண்ணுறாங்க. அவங்க பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு மறுபடியும் நிறையா கிஸ் பண்ணுறாங்க. சீன் இப்படியே போயிட்டே இருக்கு. போது இந்த ஆதியா ஆச்சல் சீரீஸ் வந்துச்சு இல்லையா, அதில் வந்த மாதிரி ஒரு சீனு. உண்மையாகவே நீ எனக்கு தானா, நான் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு லாயல் பெண், நான் உங்கள்கிட்ட என்னை எப்பயோ கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களே அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி லாயல் பெண் சொல்கிறாங்க. மறுபடியும் லாயல் பெண் கிஸ் பண்ணுறாங்க. இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு அந்த பின்னையும் எடுத்துடுறாங்க. ஹேர்லாம் கீழே ஸ்ப்ரெட் ஆகிடுது. பண்ணி முடிச்சதும் இந்த பார்ட் முடிஞ்சிருது. மறுபடியும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.